தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டோம், மொத்தமாவே ஒழிச்சிட்டோம், அது கடல் கீழே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதே பொய்யவே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் கூட அவங்க ஹார்மோஸ்ல ஒரு கப்பலையும் விடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ டோல் வசூல் பண்ணிட்டு தான் தாண்ட விடுறாங்க. டோல் வசூல் பண்ணிட்டு தினமுமே ஒரு 25 கப்பல்லாம் தாண்டி வருது. இப்ப கப்பல் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு பெரிய தட்டுப்பாடுகள் இல்ல. ஆனாலும் காசை வசூல் பண்ணிட்டு தான் ஈரான் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுது, இல்ல அவங்கள்ட்ட கப்பலே இல்ல, அவங்கள்ட்ட கப்பல் படையே இல்ல, எல்லாத்தையும் கடலுக்கடியில நாங்க புதைச்சிட்டோம், அதை அப்படியே ஒழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களால கப்பல் படையை உருவாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன பொய்யவே இன்னைக்கும் ஊடகத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க, பொய்யா பேசி வச்சிருக்காங்க. மறுபக்கம் பார்த்தா ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. லெபனான்ல தாக்குதல நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா பயந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நிறுத்தி இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய தலைநகரம் பைரூட்ல கடுமையான தாக்குதலை என்ன பண்ணிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல. உடனே என்ன பண்ணிருந்தாங்கன்னா, லெபனானுக்கு பாதுகாப்புக்காக ஈரான் எச்சரிக்கை கொடுத்தாங்க. எச்சரிக்கை கொடுத்துனுமே ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணி பேசியிருக்காரு நெத்தன்யாவுக்கு பேசின உடனே தான் அந்த தாக்குதல் என்ன இருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. உடனே நெத்தன்யா என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல நாங்க பெய்ரூட்டை தாக்கல, நாங்க என்ன தாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சவுத் லெபனானதான் தாக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, மாத்தி அவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அப்படி அவர் போன்ல என்னதான் சொன்னாரு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் பத்திரிகையில தெளிவா போட்டிருக்காங்க. அதாவது அந்த போன்ல 4 பேர் பேசினாங்க கான்பரன்ஸ் கால்ல. இந்த 4 பேர்ல ட்ரம்ப் நெத்தன்யாவை போட்டு விளாசுன்னு விளாசிருக்காரு. இதுவரையும் இந்த மாதிரி கோபமா ட்ரம்ப் பேசினதே கிடையாதாமா. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோபத்துல என்ன பண்ணிருக்காங்க, பேசி தெளியிருக்காங்க. அப்படி என்ன பேசினாங்கன்னு பாக்கலாமா. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நெத்தன்யாஹு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாராமா, பைத்தியக்காரர்னு திட்டாராமா. பாத்துக்கோங்க, யார பைத்தியக்காரர்னு சொல்றது. நெத்தன்யா காரியத்தனமா சாதிக்கக்கூடிய ஆளு. ட்ரம்ப் தான் எப்படி பேசிட்டு இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. உலக நாடுகளே என்ன இந்த மனசை இப்படி பேசுறாருன்னு நினைக்கிற அளவுக்கு பேசக்கூடியவரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணிருக்காரு, நெத்தன்யாவை நேத்து போன்ல பைத்தியக்காரர்னு திட்டிருக்காங்க. இத ஆக்சிஸ் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திட்டினது மட்டும் இல்லாம, நீதான இந்த சண்டைக்கே காரணம், உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜனாதிபதிட்டு எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டேன். அதாவது என்னன்னா, ஜனாதிபதி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொசிஷன்ல ஒன்றாக இருக்கு. அவங்க மன்னிச்சா மட்டும்தான் வழக்குகள் ஏதாவது இருந்தா தள்ளுபடி பண்ண முடியும். அதனால ட்ரம்ப் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, நெத்தன்யா தெரியாதனமா பண்ணிட்டாரு, அந்த ஊழல் வழக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தாரு. ஆனா நெத்தன்யா மன்னிப்பு கேட்டாரான்னு கேட்கல. ஏன்னா மன்னிப்பு கேட்டா தப்பு உறுதியாயிருன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம், நம்ம மன்னிப்பு கேட்டவங்க திருப்பி எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதனால நெத்தன்யா மன்னிப்பு கேட்காம இருந்த போது ட்ரம்ப் அந்த ஜனாதிபதிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அவரை விட்டுருங்கன்னு தான் சொன்னேன். நான் உனக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நீ என்ன இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, உன்னை எந்த மக்களுக்குமே பிடிக்கல, உன்னுடைய சொந்த மக்களுக்கும் பிடிக்கல, உலக மக்களுக்கும் உன்னை பிடிக்கல, உன்னை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னை வெறுக்கிறதா சொல்லிட்டு எல்லாரும் இப்ப இஸ்ரேலையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்பதான் அவர் உண்மையா பேசியிருக்காருன்னு சொல்லணும். ட்ரம்ப் மனசுல இருந்து உண்மையா பேசியிருக்காரு. பேசினதும் இல்லாம கத்துன்னு கத்திருக்காராமா. மோசமாக நிறைய தடவை ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் நடுவுல இந்த 2 வருஷத்துல உரையாடல் இருந்துச்சாமா. அந்த மோசமான உரையாடல்ல இது ரொம்பவே முக்கியமான, இன்னும் அதிக கோபமுள்ள ஒரு உரையாடலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆக்சிஸ் பத்திரிகை எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடியே பல தடவை ட்ரம்ப் நெத்தன்யா திட்டிருக்காருன்னு அர்த்தம். அதுல ரொம்ப மோசமானது இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷமா பாத்தீங்கன்னா அப்பப்ப கோவத்துல என்ன பண்ணிடுறாரு, ட்ரம்ப் நெத்தன்யாவை திட்டிட்டு வேற இருந்திருக்காரு. இப்படி பைத்தியக்காரன்னு திட்டியும் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு நெத்தன்யா, நாங்க பெய்ரூட்டை தாக்க மாட்டோம், சவுத் லெபனானை தாக்குவோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காரு. இத பாக்கும்போது எப்படி இருக்கு, ட்ரம்ப் திட்டியும் கூட இவர் பாத்தீங்கன்னா லெபனான்ல போர் செய்யறது நிறுத்தல. அப்ப ட்ரம்ப் எதுக்கு திட்டினாரு, ஃபர்ஸ்ட் ஈரான் சொன்னாங்க, நீங்க பெய்ரூட்டை தாக்குற மாதிரி இருந்தா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொன்ன கையோடவே அவர் பிடிச்சி இவரை போன் பண்ணி திட்டிருக்காருன்னா யார் இப்ப ஜெயிச்சிட்டு இருக்கா, இவங்க என்னமோ கடல் படை இல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட வான் தடுப்பு சாதனைகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கதான் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா அதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா போர் நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு தடுங்களா முட்டுக்கட்டையா இருக்கிறதே இஸ்ரேலா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கதான் லெபனான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கே தெரியுது. இன்னும் பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள போன நிறைய இஸ்ரேல் வீரர்களை காணோம்னு சொல்லிட்டு தகவல்கள் கொண்டே இருக்கு. முந்தா நேத்து கூட நம்ம பாத்திருந்தோம், 2 கட்டிடத்துல இருந்த
ஆட்களை அடிச்சிருக்காங்க. அங்க லெபனான்குள்ள உள்ள என்டர் ஆகும்போது என்ன பண்ணிருக்காங்க, அங்கங்க வந்து டென்ட் போட்டு இவங்க தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க அங்கிருந்த ஹிஸ்புல்லா. அதுக்கு பிறகு அங்க ஒரே கட்டிடத்துல 13 பேரெல்லாம் இறந்திருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி தினமும் நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டு நிறைய பேர் என்ன ஆயிட்டு இருக்காங்க, காயமடைந்து இஸ்ரேலுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்காங்க. பதிலுக்கு பதில் அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெத்தி அடிதான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தா இன்னைக்கு ஈரான் என்ன வார்ன் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க மறுபடியும் போற ஆரம்பிச்சா நாங்க புது புது ஆயுதத்தை களமிறக்குவோம். இந்த போர் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து பார்த்தா எதிரிகளை எப்படி கையாளணும் அப்படிங்கக்கூடிய லெசனை கத்து கொடுத்த ஒரு போர் தான். அதனால அடுத்த ஒரு போர் அப்படிங்கிறது இன்னும் வந்து மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வார்ன் பண்ணிருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு போர்னாலும் வா பாத்துக்கலாம், இல்ல சமாதானம்னாலும் வா பாத்துக்கலாங்கிற நிலைமையிலதான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள்கிட்டயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டைதான் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கோவப்பட்டு பஹ்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈரானுக்கு அங்கிருந்து போயிட்டு இங்க வரதோ இங்கிருந்து அங்க போறதோ இருக்கக்கூடாது. ஈரானோட இனிமேல் எங்களுக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அண்டை நாடுகள் எல்லாம் கூட பகச்சாலும் கூட தைரியமா சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு வந்து அடிப்பாங்க. ஆனா ஈரான் வந்து தனி ஒரு ஆளாக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, இன்னும் அனைவருடைய எங்களுடைய பிராக்சிஸுடைய சண்டையும் நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து ஈரான் வலியுறுத்தி இருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். எப்ப பார்த்தாலும் போர் நடந்தா மட்டும் என்ன பண்றாங்க, அமைதியா இருந்துக்கிறாங்க. போர் நடக்கல நின்றுச்சுன்னா வந்து உடனே அமெரிக்காக்கு சப்போர்ட்டா வருவாங்க. இப்ப நேத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அமெரிக்காட நாங்க பேசிட்டோம், போர் மறுபடியும் நடந்தா ஹார்மோஸ்ல தாக்க வரும்ட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை முறியடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அமைதியாயிட்டாங்க. ஈரானுக்கு வந்து எதிர்க்கிறதுக்கு அமெரிக்கா இப்ப தனியா துணியில, பிரான்ஸ் வரணும், யூகே வரணும், நேட்டோ படைகள் வரணும், அரபு நாடுகள் வரணும்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க எல்லாம் யாருமே வந்து ஈரானை எதிர்த்து வர்றதுக்கு தயாரா இல்ல. அப்படி வந்தா நாமளும் அடி வாங்குவோம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து டோல் பணம் கட்டி அவங்கவுங்களுடைய கப்பல்களை என்ன பண்றாங்க, எடுத்துக்கொள்றாங்க. இது மட்டும் இல்ல, ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா நல்லடக்கம் இனி அடுத்த 3 நாட்கள்ல தான் இருக்க போகுது. இந்த சமயத்துல எதுவும் பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சமயத்துல ஏதாவது பண்ணா வந்து அது இன்னும் பெரும் பிரச்சனையா போயிடும். ஏற்கனவே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தாக்கத்தை கொடுத்து அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு அனுதாபத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப போய் இந்த சமயத்துல வந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யும் போது ஏதாவது இவங்க பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் என்ன ஆயிரும், பிரச்சனையா தான் போகும். அதனால வந்து அடுத்த 3 நாட்கள் வந்து எந்த ஒரு தாக்குதலும் இருக்காதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.